Hello students, welcome back to this lecture series on chemistry, basic concepts and its calculation. This is lecture 22. So last lectures நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு கேட்டிங்கனா how to balance the redox reactions அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? So balancing of redox reactions வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. First method வந்து oxidation number method and second method வந்து பாத்தீங்கன்னா half reaction methods அப்படினு பாத்துருக்கோம். ஓகேவா? So நம்ம first என்ன மெத்தட் பார்த்தோம் அப்படினா half reaction methods அப்படிங்கறத நம்ம லாஸ்டா பார்த்துட்டு இருந்தோம். So half reaction methods நம்ம பார்த்துட்டு next வந்து oxidation number methods பார்ப்போம். ஓகேவா? So half reaction methodsல நம்மளோட first step என்ன அப்படினு கேட்டிங்க அப்படினா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய chemical equations ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம். எப்படி அப்படின்னா ஆக்சிடேஷன் தனியா ரிடக்ஷன்ஸ் தனியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஆக்சிடேஷன் அப்படிங்கறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? சோ இந்த இடத்துல அலுமினியம் அப்படிங்கிறது 0 ஸ்டேட்ல இருக்கு அண்ட் காப்பர் அப்படிங்கிறதும் 0 ஸ்டேட்ல இருக்கு பிகாஸ் அது எலமெண்டல் ஃபார்ம்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ரைட்? சோ இப்போ 0ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு +3 சார்ஜஸ் அலுமினியம் அப்படிங்கறது ரீச் பண்ணிருக்கு. சோ 0ல இருந்து +3 ரீச் பண்ணா அப்படின்னா என்ன மீனிங் 3 எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் அப்படிங்கறத லாஸ் பண்ணனும். ஓகேவா? சோ அப்ப இத என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சிமிலர்லி வந்து Cu2+ அப்படிங்கிறது Cu 0 ஸ்டேட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. சோ 2+ அப்படிங்கிறது எப்போ 0 ஸ்டேட்டை ரீச் பண்ணோம்? ரெண்டு எலக்ட்ரான்ஸை Cu2+ அப்படிங்கிறது கெயின் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து Cu 0 ஸ்டேட்டுக்கு நம்மளுக்கு ரீச் பண்ணும். சோ அப்ப அதனால என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரைட். சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு வகையில நம்ம டிஃபைன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா 0ல இருந்து +3 சார்ஜஸ். ரைட்? சோ இப்போ இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ் நடந்திருக்கு. சோ இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படிங்கிற மீனிங். தென் டிக்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ ஆக்சிடேஷன் தனியா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ரிடக்ஷன்ஸ் தனியா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ அப்ப நான் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்ஸை தனித்தனியா எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். தென் ஸ்டெப் 2 பேலன்ஸ் த எலமெண்ட்ஸ் அதர் தென் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் விட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன எலமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு? அலுமினியம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் அண்ட் காப்பர் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து ஆரோக்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம், ஆரோக்கு அந்த சைடு இருக்கிறதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை அலுமினியம் எலமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு? ஒரே ஒரு அலுமினியம் எலமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் அப்படிங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் காப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு காப்பர் எலமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் அப்படிங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் அதாவது அதர் எலமெண்ட்ஸ் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்கு. தென் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் த சார்ஜஸ் பை ஆடிங் த எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸை நம்ம ஆட் பண்ணி ரெண்டு சைடு இருக்கக்கூடிய சார்ஜஸை நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன சார்ஜஸ் இருக்கு? 0 அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன சார்ஜஸ் இருக்கு? 3+ ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதுறேன். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 அப்படின்னு இருக்கு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து +3 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த +3 அப்படிங்கிறது எப்போ 0 ஆகும்? -3 நம்பர்ஸ் கூட அட்டாச் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது நடக்கும். ரைட்? ஸோ +3 அப்படிங்கிறது எப்போ 0 ஸ்டேட்டை ரீச் பண்ணோம்? +3 அப்படிங்கிறது -3 கூட ஆட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஸ்டேட்ல ரீச் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரான் அப்படின்னு மீன் பண்ணுது. ஸோ எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ 3 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. சிமிலர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2+ சார்ஜஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல +2 சார்ஜஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 0 அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கு, இது 0 ஸ்டேட்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? சார்ஜஸை வந்து எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணி தான் நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட தேர்ட் ஸ்டெப். ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல -2 அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ -2 +2 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு ஈக்குவல் ஆகுமா? ஸோ அப்போ ரெண்டு சார்ஜஸும் நம்மளுக்கு சேம் ஆயிடுச்சா? ஸோ அப்போ -2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா +2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம ஆட் பண்ண போறோம். ரைட்? ஸோ +2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு ஆட் பண்ண அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட சார்ஜஸும் நம்மளுக்கு நியூட்ரல் ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தேர்ட் ஸ்டெப்ல சார்ஜஸை நம்ம நியூட்ரல் பண்ணோம். எப்படி அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணி நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மல்டிப்ளைட் ஈச் ஹாஃப் ரியாக்ஷன். இது ஒரு ஹாஃப் ரியாக்ஷன், இது ஒரு ஹாஃப் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி மாற்ற சொல்லியிருக்காங்க. எப்படி? சூட்டபிள் ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி நம்மள வந்து ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை சேம் நம்பர்ஸா இருக்கிறத மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 3 and 2. ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் நான் எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து LCM அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ LCM கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? LCM is equal to 3 multiplied by 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ LCM அப்படிங்கிறது என்னது? 6. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு சைடு அதாவது ரெண்டு ஹாஃப் ரியாக்ஷன்ஸ்லயும் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் நம்பரால
மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ இது 6 எலக்ட்ரான்ஸா மாறணும் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணும் இல்லையா? ஸோ 3 into 2 ஆர் 6 ரைட்? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஹோல் ஈக்குவேஷன்ஸையும் நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? சிமிலர்லி வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எப்போ 6 எலக்ட்ரான்ஸா மாறும்? எந்த நம்பர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது 3 அப்படிங்கிற ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது தான் வந்து நமக்கு 6 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறத ரீச் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம மீன் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 6 ஓட ஃபேக்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 and 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். ஸோ இப்போ இதில் உள்ள இன்ட்டு பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 6 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் 2 அலுமினியம் 2 Al 3+ அயான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் காப்பர் வந்து 3Cu2+ அண்ட் 3Cu அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து காமன் நம்பர் ஆஃப் அயான்ஸை நம்ம கேன்சல் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 6 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல 6 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மட்டும் நம்ம கேன்சல் பண்றோம். ஸோ கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேலன்ஸ்டு ரிடாக்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேலை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஒரு பர்டிகுலர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நம்ம பேலன்சிங் பண்றோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் அண்ட் நைட்ரஜன்ஸ் கம்பைன் ஆகும்போது Mg3N2 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ மெக்னீஷியம் அப்படிங்கிறது எலமெண்டல் ஸ்டேட் இருக்கு, அது 0 ஸ்டேட்ல இருக்கு. அண்ட் நைட்ரஜன் அப்படிங்கிறதும் 0 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? மெக்னீஷியம் அப்படிங்கிறது குரூப் 2A எலமெண்ட்ஸ். குரூப் 2A எலமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? +2. ஓகேவா? ஸோ அப்போ +2 அப்படிங்கிறது தான் அதோட ஆக்சிடேஷன் நம்பர். தென் நைட்ரஜன் அப்படிங்கிறதோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ நைட்ரஜன் அப்படிங்கிறத நான் 2x எழுதிட்டேன். ஏன்னா 2 நைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் இருக்கு. ஸோ அதை 2x அப்படின்னு எழுதிட்டேன். தென் மெக்னீஷியம் அப்படிங்கிறது 3 மெக்னீஷியம் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 3 மல்டிப்ளைட் பை 2 இதோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ். ஓகேவா? ஈக்குவல் டு அந்த இடத்துல 0 தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றோம். தென் 2x plus 6 is equal to 0. Then 2x is equal to minus 6, x is equal to minus 3 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே? தென் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா -3 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே? ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல? ஆக்சிடேஷன் தனியா ரிடக்ஷன் தனியா எடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன சொன்னோம் லாஸ்ட் ஸ்டெப்ல? இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் இந்த மெக்னீஷியம் அப்படிங்கிறது எப்போ 2+ ஸ்டேட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெக்னீஷியம் அப்படிங்கிறது 2+ ஸ்டேட்டை ரீச் பண்ணுது. சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன சொன்னேன் லாஸ்டா? டிக்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இந்த டிக்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம ரிடக்ஷன் சொல்வோம். ஆர் இன்க்ரீஸ் இன் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0 ஸ்டேட்ல இருந்து -3 ஸ்டேட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் இன் நெகட்டிவ் சார்ஜஸ் அதை என்ன சொல்றோம் அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஆர் ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்? ரிடக்ஷன் நைட்ரஜன் அப்படிங்கிறது 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 0 ஸ்டேட்ல இருந்து -3 அப்படிங்கிற ஸ்டேட்டை ரீச் பண்ணுது. ஸோ அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் நைட்ரஜன் அப்படிங்கிறது வாங்குறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ப்ராசஸை? ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மெக்னீஷியம் 2 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதுனால நம்ம அதை ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ரிடக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் தனியா ரிடக்ஷன்ஸ் தனியா நம்ம எழுதிட்டோம். ஸோ மெக்னீஷியம் அப்படிங்கிறது Mg2+ நம்ம ஆக்சிடேஷனா சொல்றோம். அண்ட் நைட்ரஜன் அப்படிங்கிறது N3- ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது? ஆக்சிஜன் நைட்ரஜன்ஸ் தவிர ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம நியூட்ரல் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கலாம், இது ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட். மெக்னீஷியம் ஒரே ஒரு மெக்னீஷியம் தான் பிரசன்ட் இருக்கு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம் அப்படிங்கிறது ஒரே ஒரு மெக்னீஷியம் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. சிமிலர்லி வந்து நைட்ரஜன் அப்படிங்கிறது 2 நைட்ரஜன் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. பட் ஆனா இங்க ஒரே ஒரு நைட்ரஜன் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து 2 பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ 2 நைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு, இங்க 2 நைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே? ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இது அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் இது. ஓகே? ரைட். தேர்ட் ஸ்டெப், பேலன்ஸ் த சார்ஜஸ் பை ஆடிங் த எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணி நம்ம 2 சைடு இருக்கக்கூடிய சார்ஜஸை நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது இருக்கு, இந்த இடத்துல +2 சார்ஜஸ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் பண்றேன் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்னோட சார்ஜஸ் 0 ரீச் பண்ணிடும் இல்லையா? ஸோ +2 சார்ஜஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்தேன் அப்படின்னா 2 நெகட்டிவ் சார்ஜஸ் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 2 நெகட்டிவ் சார்ஜஸ் பிளஸ் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் +2 -2 அப்படிங்கிறது 0 ஸ்டேட். ஸோ அப்போ 0 ஸ்டேட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நைட்ரஜன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு? ஒரு நைட்ரஜனுக்கு 3 நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ 2 நைட்ரஜனுக்கு பாத்தீங்க அப்படின்னா
6 நெகட்டிவ் சார்ஜஸ் நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. ரைட், இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ அப்போ 0 சார்ஜஸ். ஓகேவா? ஸோ இப்போ 0 -6 அதாவது ரெண்டு சைடு இருக்கக்கூடிய சார்ஜஸ் நியூட்ரல் ஆகும் எப்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நான் 6 எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் சேம் ஆகுது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ அப்போ 6 அப்படின்னும் போது -6 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ அப்போ -6 இஸ் ஈக்குவல் டு -6. ஸோ ரெண்டு சைடு இருக்கக்கூடிய சார்ஜஸ் எனக்கு சேம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸை ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணும்போது எனக்கு ரெண்டு சைடு இருக்கக்கூடிய சார்ஜஸ் பேலன்ஸ்டா கிடைச்சிருச்சு. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? மல்டிப்ளைட் ஈச் ஹாஃப் ரியாக்ஷன். ரெண்டு ஹாஃப் ரியாக்ஷன்ஸையும் நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர்ஸால மல்டிப்ளை பண்ணணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெண்டு சைடும் சேமா இருக்க மாதிரி நம்ம ஒரு நம்பர்ஸால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ரெண்டு எலக்ட்ரான்ஸும் சேமா இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், ரெண்டு நம்பர்ஸையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2,6 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 3 and 1. ஓகேவா? ஸோ அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது? 2 multiplied by least common multiples சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து நம்மளுக்கு 6 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு ரியாக்ஷன்ஸ்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் வர மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ரியாக்ஷன்ஸ்லையும் மாற்ற போறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 6 எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸை 1ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6 எலக்ட்ரான்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். 1 into 6 are 6, ரைட்? சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹாஃப் ரியாக்ஷன்ஸை நான் 3ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ 3 into 2 are 6 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம், இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இதுதான் நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், காமனா இருக்கக்கூடிய எல்லா அயான்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல 6 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது காமனா பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதை ரெண்டையும் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேலன்ஸ்டு ரிடாக்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து நார்மல் சுச்சுவேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த விதமான நம்மளுக்கு ஹிண்ட்ஸும் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அசிடிக் சொல்யூஷன்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அசிடிக் சொல்யூஷன்ஸ்ல இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நார்மல் மெத்தட்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஹாஃப் ரியாக்ஷன்ஸை நம்ம பிரிச்சோம் இல்லையா? ஸோ அதே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிடிக் சொல்யூஷன்ஸ்லயும் பண்ண போறோம். ஸோ அசிடிக் சொல்யூஷன்ஸ்ல +2 ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு +3 ஸ்டேட்ல போயிருக்கு. ஸோ அப்போ என்ன இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? தென் எம்எனோட ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாது இல்லையா, நம்ம கால்குலேட் பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து எம்என் அப்படிங்கிறத நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன். ஆக்சிஜன் அப்படிங்கிறது -2 ஸ்டேட்ல தான் பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ -2 multiplied by 4. ஏன் அப்படின்னா 4 ஆக்சிஜன் ஆட்டம் பிரசென்ட் ஆயிருக்கு அண்ட் -1 சார்ஜஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்றேன். தென் x - 8 இஸ் ஈக்குவல் டு -1, x இஸ் ஈக்குவல் டு +7. ஓகேவா? ஸோ அப்போ mn அப்படிங்கிறது +7 ஸ்டேட்ல பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ +7 ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு +2 ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ அப்போ டிக்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ்னாலும் இன்க்ரீஸ் இன் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படினாலும் நம்ம என்ன சொன்னோம், ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? ஸோ அப்போ எது என்ன சொல்றோம், ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கறது ரெண்டையும் நம்ம தனித்தனியா எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்னது, பேலன்ஸ் த எலிமெண்ட்ஸ் அதர் தென் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் விட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் பிரசென்ட் இருக்கு, அயான் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பிரசென்ட் ஆயிருக்கு. தென் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ்ல மெக்னீசியம் அப்படிங்கிறது பிரசென்ட் ஆயிருக்கு, ஆக்சிஜன் அப்படிங்கிறது பிரசென்ட் ஆயிருக்கு. நம்ம ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பேலன்சிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம mn அதர் எலிமெண்ட்ஸை நம்ம பேலன்ஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு Fe தான் பிரசென்ட் ஆயிருக்கு, இங்கே ஒரே ஒரு Fe பிரசென்ட் ஆயிருக்கு, இங்க ஒரே ஒரு mn பிரசென்ட் ஆயிருக்கு, இங்கேயும் ஒரே ஒரு mn பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பேலன்ஸ்டா தான் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இது தவிர ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் தவிர நமக்கு எல்லாமே பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. ரைட். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பேலன்ஸ் த எலிமெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜன் கம்மியா இருக்க இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் அப்படிங்கறத ஆட் பண்ண போறோம் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் கம்மியா இருக்க இடத்துல வந்து நம்ம H+ அயான்ஸ் அப்படிங்கறத ஆட் பண்றோம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் எதுவும் ஆக்சிடேஷன் ஸ்டெப்பா நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஏன்னா அங்க ஆக்சிஜன் அப்படிங்கிறது பிரசென்ட் ஆகல, ஹைட்ரஜனும் பிரசென்ட் ஆகல. ஓகேவா? ரைட். செகண்ட் ஸ்டெப்ல வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 4 ஆக்சிஜன் ஆட்டம் பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4, அதாவது ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ்ல ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல 4 ஆக்சிஜன் இருக்கு, இங்க எதுவுமே ஆக்சிஜன் இல்லை இல்லையா? ஸோ அப்ப நான் 4 வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கறத ஆட் பண்ணிட்டேன். ஏன், ஆக்சிஜன் வந்து 4 ஆக்சிஜன் பிரசென்ட் ஆயிருக்கு, இங்க வந்து 4 ஆக்சிஜன் வேணுங்கிறதுனால நான் 4 வாட்டர் மாலிகூல்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ரைட். ஸோ இப்போ 4H2 இருக்கு இல்லையா, 4 அதாவது 4 multiplied by H2 இருக்கு. அப்போ என்ன மீனிங், 8 ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது மீனிங். ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு 8 ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், ஹைட்ரஜனை
8 H+ ions அப்படிங்கறத ஆட் பண்ணி நான் வந்து பேலன்சிங் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 8 ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் எதுவும் இல்ல. அதனால நான் வந்து 8 H+ ions அப்படிங்கறத நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ரிடாக்ஷன் ஈக்குவேஷன்ஸ் ரிடக்ஷன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜனுக்கு வாட்டர் அண்ட் ஹைட்ரஜனுக்கு H+ ions. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? சார்ஜஸை பேலன்ஸ் பண்ண போறோம். சார்ஜஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம்? எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸ் எப்போ நியூட்ரல் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ், அதாவது Fe2+ அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும்போது தான் Fe3+ ரீச் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து ரிலீஸ் பண்ண இடத்துல +1 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்க -1 அப்படிங்கிறது இருக்கு. ஹோல் சார்ஜஸ் -1, இங்க +8 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல +2 ஸ்டேட், இந்த இடத்துல 0 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டு சார்ஜஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் இல்லையா? எப்படி? எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணி நம்ம நியூட்ரலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? இது ரெண்டு சிம்பிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? +7 சார்ஜஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டு சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா +2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எந்த இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணோம்? ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணோம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா +7ல இருந்து +2 ஸ்டேட்டை ரீச் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 எலக்ட்ரான்ஸை நான் ஆட் பண்ண போறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல -1 சார்ஜஸ், இங்கே +8, இங்கே 5 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ -5. ஓகேவா? ஸோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ இதை சிம்பிள் பண்ணும்போது -5 அப்படின்னா -3, -3 அப்படின்னா +2. ஓகேவா? ஸோ +2 அப்படிங்கிற நம்பர் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு +2 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு சைடு இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணி நம்ம நியூட்ரல் பண்ணியாச்சு. ஓகேவா? ரைட். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம சார்ஜஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணி. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெண்டையும் சேம் பண்ணணும் இல்லையா? ஸோ அது எப்படி நம்ம சேம் பண்ண போறோம்? ரெண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 1 and 5. ஓகேவா? ஸோ இது எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது? எல்சிஎம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 5 அப்படின்னு தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லயும் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஒரு பர்டிகுலர் நம்பரால மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 5 எலக்ட்ரான்ஸ் தான் பிரசன்ட் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஹோல் ஈக்குவேஷன்ஸை ஜஸ்ட் 1ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? ரைட். சிமிலர்லி இந்த இடத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் பிரசன்ட் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா 5ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. ரைட். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? அடிஷன் பண்ணுவோம் இல்லையா? ரைட். அடிஷன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. லாஸ்டா என்ன பண்ணோம்? காமனா இருக்கக்கூடிய அயான்ஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ காமனா இருக்க அயான்ஸ் என்னென்ன பாருங்க. 5 எலக்ட்ரான்ஸ் நமக்கு காமனா இருக்கு. ஸோ இந்த இடத்துல 5 எலக்ட்ரான்ஸ் அண்ட் 5 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது காமனா இருக்கு. கேன்சல் பண்ணிட்டு ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் ஏதாவது காமனா இருக்கா? ரைட். ஸோ ரிமைனிங் எதுவும் நம்மளுக்கு காமன் டேர்மா இல்ல. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு ரிடாக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த அசிடிக் சொல்யூஷன் இருக்கு இல்லையா? ஸோ அசிடிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா H+ அயான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? ஸோ அசிடிக் சொல்யூஷன் அப்படின்னா என்னது? லாஸ்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு H+ அயான்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசிடிக் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ரைட். ஸோ இந்த இடத்துல H+ அயான்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆகிறதுனால அது வந்து அசிடிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அசிடிக் சொல்யூஷன்ஸ்ல இருக்கும் போது தான் நான் வந்து பேலன்சிங் பண்ணியிருக்கோம். ஓகே. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பேசிக் சொல்யூஷன்ஸ். பேசிக் சொல்யூஷன்ஸ்னா என்ன மீனிங்? பேசிக் அப்படின்னா என்னது? OH- அயான்ஸ். ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப் டு லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் நமக்கு சேமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் சேஞ்சஸ் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ். ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போமா? ஸோ +2 ஸ்டேட்ல இருந்து +3 ஸ்டேட் இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சிடேஷன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா +7 ஸ்டேட். ரைட். போனதுலயே நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? +7 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு? -2 multiplied 2. ஏன் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு -2 ரெண்டு ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ multiplied by 2 x. mn ஓடது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ x அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ ஈக்குவல் டு 0 தென் x இஸ் ஈக்குவல் டு +4. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல mn அப்படிங்கிறது +4 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ரைட். ஸோ +7 ஸ்டேட்ல இருந்து நமக்கு என்ன இருக்கு? +4 ஸ்டேட்டை ரீச் பண்ணிருக்கு. ஸோ இப்போ டிக்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா ஆக்சிடேஷன், டிக்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னா என்னது? ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன?
ஆக்சிஜன் ஹைட்ரஜன் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு Fe பிரசன்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துலயும் ஒரே ஒரு Fe பிரசன்ட் ஆயிருக்கு. இங்கேயும் Mn அப்படிங்கிறது ஒன்று தான், இங்கேயும் Mn அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கு. ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸை பேலன்ஸ் பண்ணும் இல்லையா? ஆக்சிஜன் அப்படிங்கிறது எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம்? வாட்டர்ஸ் ஆட் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் வந்து சேமா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல பிரசன்ட் ஆகல. ஓகேவா? ஸோ இதுல வந்து 4 ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா? ஸோ 4 ஆக்சிஜன் ஆட்டம் இதுல 2 தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கறத ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ 2 ஆக்சிஜன் ஆட்டம், இங்கேயும் 2 ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ டோட்டல் 4 ஆக்சிஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஆக்சிஜன் ஆட்டம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல H+ எத்தனை இருக்கு? ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4H+ அப்படிங்கிறத நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்றேன். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் நமக்கு 4 ஹைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4H+ அயான்ஸ் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் தான் இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ MnO4- plus 4 charges gives MnO2 and plus 2 water molecules. So next என்ன பண்ணுவோம்? நம்ம சார்ஜஸை பேலன்சிங் பண்ணுவோம் இல்லையா? பேலன்ஸ் த சார்ஜஸ் பை ஆடிங் த எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸை நம்ம ஆட் பண்றோம். ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா சார்ஜஸ் வந்து பேலன்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு -1 இருக்கு, இந்த இடத்துல +4 சார்ஜஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, இதுவும் 0 அண்ட் இதுவும் 0. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலா இந்த இடத்துல 0 ஸ்டேட்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 0 ஸ்டேட் இந்த இடத்துல +3. ஓகேவா? ஸோ அப்போ +3 அப்படிங்கிறது எப்போ 0 ரீச் பண்ணோம்? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ என்ன கால்குலேட் பண்ணி பார்க்கலாமா? -1 சார்ஜஸ் +4 சார்ஜஸ், இந்த இடத்துல -3. ஓகேவா? ஸோ -1 இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு 0 அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 சார்ஜஸ் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ணியாச்சு. சார்ஜஸை எப்படி எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ், அதாவது சார்ஜஸ் பேலன்ஸ் பண்ண ஈக்குவேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த 2 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுவோமா? எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம்? இந்த இடத்துல 3 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? ஸோ 1 and 3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ எல்சிஎம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு 3 அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல 3 எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி ப்ரெசென்ட் இருக்கிறதுனால நான் 1ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் 3 எலக்ட்ரான்ஸ் 3ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன் அப்படின்னா எனக்கு 3 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது 1 and 3 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ நான் 3 3 3 அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து 3 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம அடிஷன் பண்ணுவோம். ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் நான் அடிஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 எலக்ட்ரான்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா காமனா இருக்கக்கூடிய அயான்ஸ் நம்ம கேன்சல் பண்ணுவோமா? ஸோ ரிமைனிங் வேற ஏதாவது நம்மளுக்கு காமனா இருக்கான்னு பாருங்க. வேற எதுவும் நம்மளுக்கு காமனா இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ காமனா இருக்கலாம் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ இது வந்து H+ அயான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரசென்ட்டா இருக்கு. H+ அப்படின்னா என்ன மீனிங்? நம்மளுக்கு அசிடிக்கா இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட மீனிங் இல்லையா? ஆனா நம்மளுக்கு கேட்டது என்னது? பேசிக் சொல்யூஷன்ஸ்க்கு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த 4H+ அயான்ஸை கம்ப்ளீட்டடா நியூட்ரலைஸ் பண்ண போறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4OH- அயான்ஸை ஆட் பண்ணி நம்ம நியூட்ரலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல 2 சைட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4OH- அயான்ஸ் அப்படிங்கிறத நான் ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ 4OH- அயான்ஸ் அப்படிங்கிறது 2 சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ஆட் பண்ணிட்டேன், ரைட் ஹேண்ட் சைட்லையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 4OH- அயான்ஸ் 4H+ அயான்ஸ். ஸோ இது 2 கம்பைன் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது 2 சேர்ந்து நம்மளுக்கு வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுது. ஓகேவா? 4OH- அயான்ஸ் 4H+ அயான்ஸ் அப்படிங்கிறது கம்பைன் ஆகும்போது 4 வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இது 2 வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 4OH- அயான்ஸ் அப்படிங்கிறது அப்படியே பிரசென்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல H+ அயான்ஸ் எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால 4OH- அயான்ஸ் அப்படிங்கிறது அப்படியே பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? தென் ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 4 வாட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு, இங்க வந்து 2 வாட்டர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 2 வாட்டர்ஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய 2 வாட்டர்ஸ் அப்படிங்கிறத நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ 2 வாட்டர் போச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது 2H2O அப்படிங்கிறது பிரசென்ட் இருக்கு அண்ட் 4OH- அயான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபைனல் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பிரசென்ட் ஆயிருக்கு? OH- அயான்ஸ் அப்படிங்கிறது பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ OH- அயான்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? இட்ஸ் அ பேசிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா இருக்கக்கூடிய ஒரு சின்ன சேஞ்சஸ், அதாவது H+ அயான்ஸ் நம்மளுக்கு பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டு OH- அயான்ஸ் வர மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பேசிக் சொல்யூஷன்ஸ்ல அந்த
ரிடக்ஸ் ரியாக்ஷன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அதோட மீனிங். ஓகேவா? மாலிகுலர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ மாலிகுலர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க முன்னாடி நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கெமிக்கல் சேஞ்சஸை நம்ம பேப்பர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குக்கிங் கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ குக்கிங் கேஸ் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நான் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது எழுதிட்டேன். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஹீட் அண்ட் ஃப்ளேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம்? அந்த ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குக்கிங் கேஸ்ல ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது இல்லையா? அந்த கெமிக்கல் சேஞ்சஸை நான் வந்து பேப்பர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றதா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ கெமிக்கல் சேஞ்சஸை பேப்பர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றதா நம்ம வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல ரெண்டு பார்ட்டா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட் என்னது அப்படின்னா ரியாக்டன்ட், செகண்ட் பார்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரியாக்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு முன்னாடி என்னென்ன ரியாக்டன்ஸ், அதாவது என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் முன்னாடி எடுத்துக்கிட்ட மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரியாக்டன்ட் அப்படிங்கிறது கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்ட மெட்டீரியல்ஸ் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கிடைச்சது வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸோ கெமிக்கல் ரியாக்ஷனோட ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? தென் வாட் இஸ் மாலிகுலர் ஈக்குவேஷன்? அதாவது இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை நம்ம ரெண்டு விதமா பார்ப்போம். ஒன்று வந்து மாலிகுலர் ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து அயனிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மாலிகுலர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு மீன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சில்வர் நைட்ரேட் அப்படின்னு இருக்கு. ஸோ கீழே AQ அப்படின்னு மீன் பண்ணிருக்காங்க. AQ அப்படின்னா என்ன அப்படின்னா அக்வஸ் அப்படின்றது மீனிங். ஸோ அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா என்ன மீனிங்? அக்வஸ் சொல்யூஷன் அப்படிங்கும்போது நம்ம வாட்டர் ஆஸ் அ சால்வெண்டா இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிறது சொல்யூட் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது சால்வெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ என்ன மீனிங்? சில்வர் நைட்ரேட் எடுத்து நான் வாட்டர்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சில்வர் நைட்ரேட் அக்வஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மீன் பண்ணுது. ஓகேவா? தென் அது கூட வந்து நான் காப்பர் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ சில்வர் நைட்ரேட் வாட்டர்ஸ்ல எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சொல்யூஷன்ஸ்ல நான் காப்பர் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதா மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்போ ரியாக்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. தென் ப்ராடக்ட், அதாவது இது ரெண்டும் கம்பைன் ஆகி கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அந்த மெட்டீரியல் என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா சில்வர் அண்ட் ஆல்சோ காப்பர் நைட்ரேட் அப்படிங்கிறது அக்வஸ் சொல்யூஷன்ஸ்ல மீனா இருக்கு. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த காப்பர் நைட்ரேட் அப்படிங்கிறது வாட்டர்ஸ்ல டிசால்வ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளால வாட்டர்ஸ்ல டிசால்வ் ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? நம்மளால அதோட காம்பனன்ட்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? ஸோ வாட்டர்ல காப்பர் நைட்ரேட் அப்படிங்கிறது சொல்யூஷன் ஃபார்மேட்ல பிரசென்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாலிட் ஸ்டேட்ல என்ன பிரசென்ட் ஆயிருக்கு? சில்வர் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாலிகுலர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மாலிகுலர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி அந்த பர்டிகுலர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸா டேக்ஸ் பிளேஸ் பண்றோம் ஆர் கேரி பண்றோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ லெபார்டரியில நம்ம ரியாக்ஷன்ஸை எப்படி பண்றோம் அப்படிங்கறத நம்ம மாலிகுலர் ஈக்குவேஷன்ஸா நம்ம சொல்றோம். ரைட். நெக்ஸ்ட் அயானிக் ஈக்குவேஷன்ஸ். அயானிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அயானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கறது அப்கமிங் லெக்சர்ஸ்ல நம்ம பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர்ஸ்ல ஆட் பண்ணும்போது இதே ஃபார்ம்ல இருக்கிறது கிடையாது. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாட்டர்ஸ்ல ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட அயான்ஸா ஸ்பிளிட் அப் ஆயிடுது. ஸோ அயான்ஸ் அப்படின்னு என்னது? பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் அயான்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜஸ் பிரசென்ட் ஆயிருந்தா நம்ம அதை அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து சில்வர் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நைட்ரேட் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிறது நான் வாட்டர்ல ஆட் பண்ண உடனே எனக்கு சில்வர் அயான்ஸாவும் நைட்ரேட் அயான்ஸாவும் பிரசென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல அக்வஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மீன் பண்ணுது. ஓகேவா? ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது? காப்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ சாலிட் ஸ்டேட்ல பிரசென்ட் ஆயிருக்கதை நான் அப்படியே வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ எந்த விதமான அயான்ஸும் ஸ்பிளிட் அப் ஆகாது அப்படின்னு வச்சாச்சு. ஓகேவா? தென் சில்வர் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அதனால அதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சிட்டோம். ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து காப்பர் நைட்ரேட். ஸோ காப்பர் நைட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காப்பர் 2+ அண்ட் நைட்ரேட் அயான்ஸா நம்மளுக்கு பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அயானிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாட்டர்ஸ்ல அந்த அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சம் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து மீன் பண்றோம். ஓகேங்களா? ஒன் மோர் டைம். ஸோ சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் வாட்டர்ஸ்ல எப்படி பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதா நம்ம அயனிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கெமிக்கல் சேஞ்சஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர்ஸை செக் பண்ணலாம்.
ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜஸ் இருக்கு, இந்த இடத்துல வந்து 0 சார்ஜஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல காப்பர் அப்படிங்கிறது 0 ஸ்டேட்ல இருக்கு, இது இடத்துல 2+ ஸ்டேட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிளஸ் ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு 0 ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ அப்போ டிக்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ். டிக்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ்னா என்ன மீனிங்? ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரிடக்ஷன் ஆயிருக்கு, சில்வர் அயான்ஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? தென் காப்பர் 0 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு? காப்பர் 2+ ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ 0ல இருந்து 2+ ஸ்டேட்டை ரீச் பண்ணிருக்கு. இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ். இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன மீனிங்? ஆக்சிடேஷன். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஸோ சில்வர் அயான் அப்படிங்கிறது ரெடக்ஷன்ஸ் நடந்திருக்கு அண்ட் காப்பர் அப்படிங்கிறது ஆக்சிடைஸ் ஆகி Cu2+ அயான்ஸா நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? தென் ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது? நைட்ரேட் அயான்ஸ். ஸோ இந்த நைட்ரேட் அயான்ஸை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அயான்ஸ், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் டேக்ஸ் பிளேஸ் ஆகாத அயான்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ் இஸ் an ion that does not take part in a reaction. ரியாக்ஷன்ஸ்ல டேக்ஸ் பார்ட் ஆகாத நம்ம ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? தென் இதை வச்சு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெட் அயானிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெட் அயானிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ஸ்பெக்டேட்டர் அயான்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எழுதுறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட் அயானிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ NO3- அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் டேக்ஸ் பிளேஸ் பண்ணாதனால நம்ம அதை ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுறதா வந்து நம்ம நெட் அயானிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? தென் மாலிகுலர் ஈக்குவேஷன்ஸ். மாலிகுலர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்க அப்படின்னா ஒன் மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மாலிகுலர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணோம்? நம்ம லெபார்டரியில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி நம்ம டேக்ஸ் பிளேஸ் பண்ணா கேரி பண்ணோம் அப்படிங்கறத நம்மளுக்கு மீன் பண்ணும். ஓகேவா? ஸோ என்னது? லெட் நைட்ரேட் அப்படிங்கறத நான் வாட்டர்ஸ்ல எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ லெட் நைட்ரேட் அக்வஸ் சொல்யூஷன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நான் லெட் நைட்ரேட் எடுத்து நான் வாட்டர்ல ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் அயோடைட் அப்படிங்கறத அக்வஸ் சொல்யூஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் அயோடைட் எடுத்து நான் வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அண்ட் லெட் அயோடைட் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெட் அயோடைட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாலிட் ஸ்டேட்ல இது இருக்கு. ஓகேவா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்வஸ் சொல்யூஷன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அயானிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது எழுத போறோம். ஓகேவா? ஸோ இந்த லெட் நைட்ரேட் அப்படிங்கிறது நம்ம வாட்டர்ஸ்ல ஆட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்பிளிட் அப் ஆயிடும். ஓகேவா? அயான்ஸா ஸ்பிளிட் அப் ஆயிடுது. ஓகேவா? அதே மாதிரி பொட்டாசியம் அயோடைட் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் பிளஸ் அயோடின் மைனஸா நமக்கு ஸ்பிளிட் அப் ஆயிடுது. சிமிலர்லி நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிறதும் நமக்கு ஸ்பிளிட் அப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சாலிட் ஸ்டேட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல சாலிட் ஸ்டேட் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெட் அயோடைட் அப்படிங்கிறது நமக்கு ஸ்பிளிட் அப் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் கெமிக்கல், அதாவது அயனிக் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல +2 ஸ்டேட்ல தான் இருக்கு. இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா +2 ஸ்டேட்ல தான் நம்மளுக்கு லெட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நைட்ரேட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா NO3- தான், எந்த விதமான சேஞ்சஸும் டேக்ஸ் பிளேஸ் ஆகல. அண்ட் பொட்டாசியம் அப்படிங்கிறதுலயும் எந்த விதமான சேஞ்சஸும் டேக்ஸ் பிளேஸ் ஆகல. அண்ட் அயோடினோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேமா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சிடேஷன் நம்பர்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் டேக்ஸ் பிளேஸ் ஆகல. பட் ஒன் சேஞ்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல லெட் அப்படிங்கிறது அக்வஸ் சொல்யூஷன், அதாவது சொல்யூஷன்ல டிசால்வ் ஆகி இருக்கு. அண்ட் அயோடின் அப்படிங்கிறதும் அக்வஸ் சொல்யூஷன்ஸ்ல டிசால்வ் ஆயிருக்கு. எந்த சைட்ல? ரியாக்டன் சைட்ல. பட் ஆனா ப்ராடக்ட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெட் அப்படிங்கிறதும் அயோடைன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கம்பைன் ஆகி சாலிட் ஸ்டேட்ல நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி நெட் அயனிக் ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லெட் அண்ட் அயோடைன் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்பெக்டேட்டர் அயான்ஸா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அக்வஸ் சொல்யூஷன் இங்கேயும் அக்வஸ் சொல்யூஷன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. பட் ஆனா நமக்கு ப்ராடக்ட் சைட்ல வந்து சாலிட் ஸ்டேட்ல ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எழுதுறதா வந்து பாத்தீங்கன்னா நெட் அயானிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சம் சால்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர்ஸ்ல இன்சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அயோடைட். லெட் அயோடைட் அப்படிங்கிறது மெட்டல்ஸ் கிடையாது. மெட்டல்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு சால்ட். லெட் அயோடைட் அப்படிங்கிறது ஒரு சால்ட் தான். பட் இந்த சால்ட் அப்படிங்கிறது வாட்டர்ஸ்ல இன்சாலிபிளா இருக்கு. தென் ஹவு டு ஃபைண்ட் சால்ட்ஸ் இன்சாலிபிளா இருக்கா அப்படிங்கறத எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? சால்ட் வந்து சாலிபிளா இருக்கா இல்ல இன்சாலிபிளா இருக்கா அப்படிங்கறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாலிபிலிட்டி ரூல் அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேங்களா? சோ அந்த சாலிபிலிட்டி ரூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஆங்கிள் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த டேபிள வந்து அப்புறம் வந்து ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து வாட்டர் சாலிபிளா இருக்கும், எதெல்லாம் வந்து வாட்டர் இன்சாலிபிளா இருக்கும். ஓகேங்களா? சோ இன்சாலிபிளா இருக்கக்கூடியதுல சம் எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்ன அண்ட் சாலிபிளா இருக்கக்கூடியதுல எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு லாஸ்டா வந்து நீங்க அந்த
டேபிள் காலமா பாருங்க உங்களுக்கு லைட்டா புரியும் ஓகேங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சால்ட் கொடுத்துருக்காங்க அந்த சால்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்ச சால்ட் என்னது சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா ரைட் ஸோ இது வந்து வாட்டர் சாலிபிளா இல்லையா அப்படிங்கிற இந்த சாலிபிலிட்டி ரூல்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரூப் 1A எலமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கா ஸோ குரூப் 1 என்னது லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் அண்ட் சீசியம் அப்படிங்கிறத நம்ம குரூப் 1A எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரைட் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அமோனியம் NH4+ அப்படிங்கறத நம்ம அமோனியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுவே வந்து NH3 அப்படிங்கறத நம்ம அமோனியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இது அமோனியா இது அமோனியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரைட் ஓகே ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சால்ட்ஸ்ல லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கு ஆர் அமோனியம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா வாட்டர்ஸ்ல டிசால்வ் ஆகும் அப்படின்றது நம்மளோட மீனிங் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1A Na+ அப்படிங்கிறது நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து NaCl அப்படிங்கிறது வாட்டர் சாலிபிள் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா தென் அமோனியம் குளோரைட் ஓகேங்களா ஸோ அமோனியம் குளோரைட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அமோனியம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த சால்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வாட்டர் சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா தென் வாட் இஸ் செகண்ட் ரூல் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க சால்ட்ல எதுவுமே இல்லை ஓகேங்களா ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு பிரசன்ட் ஆகல அப்போ செகண்ட் ரூலுக்கு நம்ம போகணும் ஓகேவா ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க சால்ட்ல நைட்ரேட்ஸ் இல்லைனா அசிட்டேட் அண்ட் குளோரைட்ஸ் ஏதாவது நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நான் லெட் நைட்ரேட் அப்படின்றத எடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ லெட் நைட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ரூல் படி லித்தியம் பொட்டாசியம் சோடியம் எதுவுமே இல்லை அண்ட் அமோனியாவும் பிரசன்ட் ஆகல ஓகேவா தென் செகண்ட் ரூல் படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்ரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ நைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுவும் வந்து வாட்டர் சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா தென் இப்போ நைட்ரேட்டும் பிரசன்ட் ஆகல அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அசிடேட் பிரசன்ட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அசிடேட் பிரசன்ட் ஆகல அப்படின்னா குளோரைட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஒரு சால்ட் நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேங்களா சோ அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சால்ட்ஸ் கிடையாது பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா குளோரைட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து வாட்டர் சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா தென் தேர்ட் ரூல் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் செக் பண்ணிட்டு தான் போகணும் ஓகேங்களா சோ தேர்ட் ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஸ்டோனியம் பேரியம் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா சோ இந்த கால்சியம் ஸ்டோனியம் பேரியம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பக்கத்துல வந்து சல்ஃபேட் இல்ல பாஸ்பேட் அண்ட் கார்பனேட்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து இன்சாலிபிளா இருக்கும் அதாவது எது கூட இருக்கும்போது ஸ்டோனியம் சல்ஃபேட் அண்ட் பாஸ்பேட் அண்ட் கார்பனேட்ஸ் ஓகேங்களா சோ அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் ஓகேங்களா ஸோ 2+ ஓகே ஸோ இது கால்சியம் சல்ஃபேட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனியம் சல்ஃபேட் இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட்ஸ் ஸோ கால்சியம் கார்பனேட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மூணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஸ்டோனியம் அண்ட் கால்சியம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் அப்படிங்கிறது நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இந்த மூணு எலமெண்ட்ஸும் சல்ஃபேட் பாஸ்பேட் கார்பனேட் கூட மட்டும் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது இன்சாலிபிள் ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாலிபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஓகேங்களா ஸோ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்னது கால்சியம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு ஸோ கால்சியம் பக்கத்தில் இருக்கக்கூடியதுல சல்ஃபேட் இல்ல பாஸ்பேட்ஸ் இல்ல அண்ட் கார்பனேட்ஸ் அப்படிங்கிறதும் இல்ல ஓகேவா ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாலிபிள் வாட்டர் சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா கால்சியம் ஸ்டோனியம் பேரியம் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல சல்ஃபேட் பாஸ்பேட் கார்பனேட்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருந்தா மட்டும்தான் இன்சாலிபிள் ரிமைனிங் எல்லாமே சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ரூல் நம்பர் 3 ஓகே ரைட் ஸோ நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4 ஓகேவா ஸோ ரூல் நம்பர் 4 அப்படிங்கிறதுல சல்ஃபைட் அப்படிங்கிறதும் பாஸ்பேட்ஸ் அண்ட் ஆல்சோ கார்பனேட்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருந்தா கண்டிப்பா அது வந்து இன்சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் செக் பண்ணோம் செகண்ட் ரூல் செக் பண்ணோம் தேர்ட் ரூல் செக் பண்ணோம் ஸோ இது மூணும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் ரூலுக்கு வரணும் ரைட் ஓகே டன் ஸோ இதுக்கெல்லாம் நான் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது பின்னாடி வச்சிருக்கேன் ஸோ நம்ம பொறுமையாக வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளா நம்ம பார்ப்போம் இப்போ வந்து என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ரைட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 5ல ஹேலைட்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் இருக்கு ஹேலைட்ஸ்ல குளோரின் புரோமின் அயோடின் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த குளோரின் புரோமின் அயோடின் அப்படிங்கிறது இந்த மூணு எலமெண்ட்ஸ் கூட அதாவது மூணு அயான்ஸ் கூட மட்டும் பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்சாலிபிளா இருக்கும் ரிமைனிங் எந்த அயான்ஸ் கூட பிரசன்ட் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு வந்து சாலிபிள்ஸா பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா ஒன் மோர் டைம் ஸோ ஹேலைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூணு அயான்ஸ் அதாவது Ag+ லெட் அதாவது Pb2+ அண்ட் மெர்குரி அப்படிங்கிறது கூட மட்டும் அட்டாச் ஆயிருக்கும் போது மட்டும் இன்சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஒன் மோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் சல்ஃபைட் அப்படிங்கிறதும் வந்து அப்படின்னா இன்சாலிபிளா இருக்கு வாட்டர்ஸ்ல ரூல் நம்பர் 6ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ்ல இன்சாலிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸப்ட் என்னென்ன அப்படின்னா குரூப் 1A கால்சியம் ஸ்டோனியம் அண்ட் பேரியம் ஆர் சாலிபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பார்த்தோம் தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா ஸோ தேர்ட்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் என்ன அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஓகேவா ஸோ இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது கண்டிப்பா வாட்டர் சாலிபிள் ஓகேவா
ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுத்து இந்த ரூல்ஸ் நம்ம ஒவ்வொன்றா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது கேட்மியம் குளோரைட். ஓகே சாரி CdCl2 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா? நம்மளுக்கு லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபீடியம் எதுவும் பிரசன்ட் ஆகல அண்ட் அமோனியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரசன்ட் ஆகல. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணல. செகண்ட் ரூல் நைட்ரேட்ஸ் ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கா? இல்ல. அசிடேட் பிரசன்ட் ஆயிருக்கா? இல்ல. குளோரேட்ஸும் நம்மளுக்கு பிரசன்ட் ஆகல. தென் தேர்ட் ரூல் பாத்தீங்க அப்படின்னா கால்சியம், ஸ்டோனியம், பேரியம் ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஸோ அது மூணுமே நம்மளுக்கு பிரசன்ட் ஆகல. ஸோ அப்போ தேர்ட் ரூலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. தென் ஃபோர்த் ரூல் சல்ஃபைட், பாஸ்பேட்ஸ், கார்பனேட்ஸ் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்ல. ரைட், கேன்சல். தென் ஃபிஃப்த் ரூல் பாத்தீங்க அப்படின்னா ஹாலைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஹாலைட்ஸ்ல நம்மளுக்கு குளோரின் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ குளோரின் எது கூடலாம் வந்து அட்டாச் ஆயிருக்கும் போது இன்சாலிபிள்? சில்வர் Ag+, லெட் அண்ட் மெர்க்குரி கூட அட்டாச் ஆகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இன்சாலிபிளா இருக்கும். பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மூணு அயான்ஸுமே நம்மளுக்கு இங்க இல்ல. கேட்மியம் அப்படிங்கிற ஒரு அயான் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாட்டர் சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி அப்படின்னா ஹாலைட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா Ag+, லெட் Pb2+ அப்படிங்கிறதும் அண்ட் மெர்க்குரி கூட ஹாலைட்ஸ் அப்படிங்கிறது கம்பைன் ஆகும்போது மட்டும்தான் இன்சாலிபிளா இருக்கும். ரிமைனிங் எல்லா அயான்ஸ் கூடயும் வந்து ஹாலைட்ஸ் அப்படிங்கிறது சாலிபிளா இருக்கும். ஸோ அப்போ இது வந்து வாட்டர் சாலிபிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து சாலிபிலிட்டி ரூல்ஸ் ஒன்லி ஃபார் வாட்டர். அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிட்ஸ்ல வேற மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த இடத்துல கேட்மியம் சல்ஃபைட் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ சல்ஃபைட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒவ்வொரு ரூலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. செகண்ட் ரூல் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகல. தேர்டும் சாட்டிஸ்ஃபை ஆகல. தென் ஃபோர்த் ரூல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சல்ஃபைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ சல்ஃபைட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். தென் அமோனியம் குளோரைட். அமோனியம் குளோரைட் அப்படிங்கிறது என்னது? NH4+ அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது வந்து வாட்டர் சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. தென் சில்வர் கார்பனேட். ஸோ கார்பனேட்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்சாலிபிளா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கார்பனேட்ஸ் அப்படிங்கிறது இன்சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும் இல்லையா? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடலாம்ல. ஸோ சில்வர் கார்பனேட்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ Ag2CO3 அப்படின்னு நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எதுவும் நம்மளுக்கு பிரசன்ட் ஆகல. தென் செகண்ட் ரூல் நைட்ரேட், அசிட்டேட், குளோரேட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பிரசன்ட் ஆகல. தென் கால்சியம், ஸ்டோனியம், பேரியம் இல்ல. சல்ஃபைட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சல்ஃபைட்ஸ் இருக்கா? பாஸ்பேட்ஸ் அப்படிங்கிறது இல்ல. ஆனா கார்பனேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா Ag2 அப்படிங்கிறது வாட்டர் இன்சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. தென் கால்சியம் பாஸ்பேட்ஸ். கால்சியம் பாஸ்பேட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கால்குலேட் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்க வரும்? தேர்ட் ஸ்டெப்ல வருது. கால்சியம், ஸ்டோனியம், பேரியம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கால்சியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபேட் கூடயும் அண்ட் பாஸ்பேட்ஸ் கூடயும் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பனேட்ஸ் கூடயும் இன்சாலிபிளா பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாஸ்பேட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்சாலிபிள் இன் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. தென் சில்வர் குளோரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ குளோரேட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ரூல் நம்பர் 2 படி பாத்தீங்க அப்படின்னா குளோரேட், அசிட்டேட் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? நைட்ரேட்ஸ். ரைட். ஸோ நைட்ரேட், குளோரேட் அண்ட் அசிட்டேட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருந்தா நம்ம வாட்டர் சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வாட்டர் சாலிபிளா இருக்கும். ரைட். ஸோ தென் கால்சியம் புரோமைட். ஸோ புரோமைட் அப்படிங்கிறது சில்வர் அதாவது Ag+ அயான்ஸ் அண்ட் லெட் Pb2+ அயான்ஸ் அண்ட் மெர்க்குரி கூட மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா இன்சாலிபிளா இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் சாலிபிளா பிரசன்ட் ஆயிருக்கு. ரைட். தென் சோடியம் கார்பனேட். ஸோ சோடியம் மோஸ்ட் ஆஃப் த கார்பனேட்ஸ் வந்து நமக்கு இன்சாலிபிள் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் நம்ம ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல் படி பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சோடியம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ குரூப் 1A எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து 2 ரியாக்டன்ட் இருக்கு. 2 ரியாக்டன்ட்டையும் நான் வாட்டர்ஸ்ல ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு நான் ஆட் பண்ணும்போது நமக்கு கேட்மியம் சல்ஃபைட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அண்ட் அமோனியம் குளோரைட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ அது என்ன ஃபார்மேட் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கேட்மியம் குளோரைட் ஒவ்வொருக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? வாட்டர் சாலிபிள் இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஸோ கேட்மியம் குளோரைட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் சாலிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம். தென் அமோனியம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அமோனியம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருந்தாலே நம்ம என்ன சொல்றோம்? கண்டிப்பா இது வந்து வாட்டர் சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து வாட்டர் சாலிபிள் அதனால அக்வஸ் அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். ஓகேவா? தென் கேட்மியம் சல்ஃபைட். ஸோ கேட்மியம் சல்ஃபைட் அப்படிங்கிறது நம்ம வாட்டர் இன்சாலிபிள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ வாட்டர் இன்சாலிபிள் அப்படின்னா என்னது? அது சாலிட் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? தென் அமோனியம் குளோரைட். அமோனியம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. NH4 அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால நம்ம இது வந்து வாட்டர் சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதனால கீழே வந்து நான் அக்வஸ் அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து அயனிக் ஈக்குவேஷன்ஸா நம்ம மாத்தலாம். ஸோ அயனிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாத்துவோம்? இது அக்வஸ் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கேட்மியம் 2+ பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் குளோரின்
மைனஸா பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ சொல்யூஷன்ஸ்ல இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேட்மியம் குளோரைட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேவா ரைட் தென் அமோனியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா NH4 பிளஸ் ஸ்டேட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஸோ 2 அமோனியம் பிரசன்ட் இருக்கிறதுனால நான் 2 அப்படின்னு சொல்லி போட்டேன் ஓகேங்களா ஸோ சல்ஃபேட்டோட மேக்ஸிமம் சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா -2 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல 2 ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு தென் கேட்மியம் சல்ஃபைட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படியே எழுதிட்டேன் ஓகேவா தென் அமோனியம் குளோரைட் அப்படிங்கிறது 2 அமோனியம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் குளோரைட் அப்படிங்கிறது 2 குளோரைட் மைனஸ் அயான்ஸா பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அயனிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத எழுதிட்டோம் ஓகேவா ஸோ இந்த அயனிக் ஈக்குவேஷன்ஸ் நல்லா செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஆக்சிடேஷன் சேஞ்சஸும் டேக்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட ஸ்டேட் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஸ்டேட் செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேட்மியம் அண்ட் சல்ஃபைட் அப்படிங்கிறது அக்வஸ் ஸ்டேட் அதாவது வாட்டர்ஸ்ல டிசால்வ் ஆயிருக்கு பட் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாலிட் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ அப்போ நம்ம நெட் அயனிக் ஈக்குவேஷன் எழுதும்போது எப்படி எழுதுவோம் கேட்மியம் 2+ அப்படிங்கிறதும் சல்ஃபைட் 2- அப்படின்னும் அண்ட் கேட்மியம் சல்ஃபைட் அப்படின்னு எழுதுறோம் ஓகேங்களா ஸோ இதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெட் அயானிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ஏன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா அயான்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அதுல வந்து எந்த விதமான சேஞ்சஸும் நடக்கல ஸோ அதனால இது வந்து நம்ம ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ இதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட் அயானிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் கேட்மியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா ரைட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம அயானிக் ஈக்குவேஷன்ஸ் நெட் அயானிக் ஈக்குவேஷன் எழுத நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓகேவா ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு ரூல் நம்பர் 3 என்னது கால்சியம் ஸ்டோனியம் அண்ட் பேரியம் அப்படிங்கிறது சல்ஃபேட் பாஸ்பேட் கார்பனேட் கூட அட்டாச் ஆயிருந்தா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் இன்சாலிபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ இந்த வந்து வாட்டர் சாலிபிளா தான் இருக்கு ஸோ அதனால தான் அக்வா சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம் ஓகேவா தென் சோடியம் கார்பனேட் மோஸ்ட் ஆஃப் த கார்பனேட் இன்சாலிபிள் தான் பட் ரூல் நம்பர் 1 படி சோடியம் அப்படிங்கிறது பிரசன்ட் இருக்கிறதுனால நமக்கு இது வந்து வாட்டர் சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் இதையும் நம்ம அயனிக் ஈக்குவேஷன்ஸா நம்ம மாற்ற முடியும் தென் கால்சியம் கார்பனேட் ஓகேவா ஸோ கால்சியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எது கூட சல்ஃபேட் பாஸ்பேட் அண்ட் கார்பனேட்ஸ் அப்படிங்கிறது கூட நம்ம அட்டாச் ஆயிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் இன்சாலிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால வந்து சாலிட் ஸ்டேட் அப்படின்னு மீன் பண்றோம் ரைட் தென் சோடியம் ஹைட்ராக்சைடு ரூல் நம்பர் 1 படி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னது சோடியம் அப்படிங்கிறது பிரசன்ட் இருக்கு ஸோ அப்போ கண்டிப்பா அது வந்து வாட்டர் சாலிபிளா தான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ அயனிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் கால்சியம் 2+ ஹைட்ராக்சைடு OH- அயான்ஸ் அண்ட் சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது Na+ 2Na+ பிரசன்ட் ஆயிருக்கு அண்ட் கார்பனேட்ஸ் அப்படிங்கிறது CO3 2- அப்படின்னு சொல்றோம் தென் கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஸோ அதனால நான் ஸ்பிளிட் அப் பண்ணல தென் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது பிரசன்ட் இருக்கு தென் சோடியம் Na+ அண்ட் OH- அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ்லாம் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான சேஞ்சஸும் டேக்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கால்சியம் அப்படிங்கிறது 2+ தான் இருக்கு கார்பனேட்ஸ் அப்படிங்கிறது 2- ஸ்டேட்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோம் அதோட ஸ்டேட்ஸ் ஸோ இந்த இடத்துல கால்சியம் அப்படிங்கிறது அக்வா ஸ்டேட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பனேட்ஸ் அப்படிங்கிறதும் அக்வா ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு பட் ஆனா ப்ராடக்ட்ல ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு சாலிட் ஸ்டேட் அதாவது வாட்டர் இன்சாலிபிள் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எழுதக்கூடியதான் நெட் அயானிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ நெட் அயானிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லையா ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் நெட் அயானிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ரைட் ஸோ இன்னைக்கு லெக்சர்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட்ஸ்ல வந்து எப்படி நம்ம பேலன்சிங் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் அ நெட் அயானிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அண்ட் எந்தெந்த சால்ட்ஸ்லாம் வந்து வாட்டர் சாலிபிள் அண்ட் வாட்டர் இன்சாலிபிளா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சாலிபிலிட்டி ரூல்ஸை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ